கூட்டாளிகளுடன் இணக்கமாக செயல்படுவது வெற்றிகளை தரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வதால் உறவுகள் பலப்படும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆசை கிடைக்கும். உறவினர்களுடன் இருந்த மன வேறுபாடுகள் குறையும். அது மட்டுமில்லாமல் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை விட நிகழ்காலத்தில் முழுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும். மனதில் தெளிவும் ஆற்றலும் பிறக்கும். உங்களின் இயல்பான சமநிலை மற்றும் இணக்க உணர்வு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நிதி நிலைமை அபரிமிதமாக இருக்கும். வளர்ச்சிக்கும் நிதி பாதுகாப்புக்கும் அதிக வாய்ப்பு உள்ளது. குடும்பம் அல்லது முதலீடுகள் போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள். இருந்தாலும் அவை கட்டுக்குள் இருக்கும். நிதி சீரமைப்பு மற்றும் பழைய முதலீடுகளை மறுபரிசீலனை செய்ய நல்ல நேரம் இது. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நிதி சமநிலையை பராமரிக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஒத்துழைத்து செல்வது அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான உறுதி செய்யும். நண்பர்களுடன் பேசுவது மனதிற்கு மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பையும் அளிக்கும். வாழ்க்கை துணைவுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் பிணைப்பு அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தினருக்கு அன்பானதாகவும் ஆறுதல் அளிப்பதாகவும் இருக்கும். பெற்றோர் வழியிலிருந்து ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள். எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும். இது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சிகளை தரும். முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் சிந்தனையுடன் செயல்படுங்கள். பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சிறு விஷயங்களுக்கு கோபமடைய வேண்டாம். நிதி வரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத வகையில் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. புதிய முதலீடுகளை தொடங்குவதற்கோ அல்லது நிலுவையில் இருக்கும் முதலீடுகளில் இருந்து பலன்கள் கிடைப்பதற்கோ நல்ல மாதமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரங்களில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது ஒப்பந்தங்கள் மூலம் உங்கள் நிதி ஸ்திரத்தன்மை மேம்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். சிறிய சண்டைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது நீங்கி மகிழ்ச்சிகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதரவும் உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. காதல் உறவுகளில் இனிமை கூடும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் சாதகமாக அமையும். சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முருகப்பெருமானை வழிபடுங்கள். முருகப்பெருமானுக்கு உகந்த சிகப்பு நிற பூக்கள் செவ்வரலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம் ஆகிய நூல்களை பாராயணம் செய்வது நேர்முறை ஆற்றல்களை அதிகரிக்க உதவும். மேலும் சுக்கிரன் பலம் பெற்று 11 மற்றும் 12ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவு பலப்படும். புதிய வாகன யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். சிலருக்கு புது வீடு கட்டும் அமைப்பும் உள்ளது. 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கணவன் மனைவி ஒற்றுமையும் திருமணம் குழந்தை பேறு போன்ற சுப காரியங்களும் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அதிலும் முக்கியமாக ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருட கோளான சனி பகவான் சஞ்சரிப்பதால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாடுகளில் வேலைக்கு இருப்பவர்கள் வேலை மாற்றங்கள் செய்யலாம். சம்பள உயர்வு உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ விரை செலவுகள் குறையும். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் மன உளைச்சலும் சங்கடங்கள் உண்டாகும். வதந்திகளை நம்பாதீர்கள். எதையும் தீர விசாரித்து முடிவு எடுப்பது நல்லது. யாருக்கு ஜாமீன் கையெழுத்துக்கள் போடாதீர்கள். வாய்க்கால் வரப்பு சொத்து என பங்காளி சண்டைகள் வரக்கூடும். கவனமும் நிதானமும் அவசியம். இந்த மாதம் சூரியன் 12 மற்றும் 1ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதால் அரசாங்க பகைகள் வரக்கூடும். யாரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். வம்பு வழக்குகள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். புதனும் பலவீனமாக தென்படுவதால் ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். பங்குச்சந்தை மற்றும் ட்ரேடிங் ஆன்லைன் வியாபாரங்கள் நஷ்டத்தை உண்டு பண்ணும். சோம்பல் சுறுசுறுப்பின்மை காணப்படும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என தள்ளி போடுவீர்கள். இந்த மாதம் செவ்வாயும் 1 மற்றும் 2ஆம் இடங்களில் அமர்ந்து பெரிய நற்பலன்களை தராது. முன்கோபம் அதிகமாக காணப்படும். அவசர முடிவுகளால் பண இழப்புகள் உண்டாகும். சகோதரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. லாபஸ்தானமான 11ஆவது இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். கோயில் தலங்களுக்கு சென்று வருவீர்கள். சுப விரய செலவுகளால் மனநிறைவு உண்டாகும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அக்டோபர் 10, 11, 12 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் செய்ய வேண்டும். வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் கால பைரவருக்கு அர்ச்சனையும் வழிபாடும் செய்து வாருங்கள். இயலாதவர்களுக்கு உணவு வாங்கி தாருங்கள். நல்லதே நடக்கப் போகிறது.
மேலும் இதையெல்லாம் தாண்டி சூரிய கிரகணம் தொடங்கி 40 நாட்களில் 12 ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். நடப்பு ஆண்டில் சூரிய கிரகணமானது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவில் உச்ச நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஏற்பட்டது. சூரியனும் கேதுவும் இந்த நேரத்தில் இணையக்கூடும். சூரியன் கேது இணையும் போது 3 ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். இதில் மேசம், சிம்மம், தனுசு ராசி ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டது. இதனைத் தவிர சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளான கடகம், கன்னி ஆகிய ராசிகள் என மொத்தம் 5 ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் பாதிப்புகள் ஏற்படும். அதே போல மிதுன ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். மீனம், விருச்சிகத்திற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 40 நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில் வரும் 40 நாட்களுக்குள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், நன்மைகள், தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றது. காலபுருஷனின் 6ஆம் வீடு அதிக கடன், வட்டியில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளது. வெளிநாட்டில் வாழ்வோருக்கு பாதிப்புகள் அதிகளவில் இருந்தது. தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு அதிகளவில் பாதிப்புகள் இருக்காது. தாத்தா பாட்டிகளுக்கு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கும் சூழல் உண்டாகும். நெஞ்சில் சளி கோர்ப்பது, மறைமுகமான இடங்களில் பிரச்சனைகள் வருவது, எதிர்பார்க்கும் விஷயங்கள் நெகட்டிவாக நடப்பது போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. எதை முயற்சி செய்கிறீர்களோ அந்த விஷயங்கள் தள்ளிப்போய் நடக்கும். 12ஆம் இடம் என்பது முதுகெலும்பின் கீழ்ப்பகுதியில் பிரச்சனைகள் வருவது, கணுக்கால் பிரச்சனைகள் வரும், கட்டாய இடமாற்றம் உண்டாகும், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் ஏற்படும் சூழல் உள்ளது. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வரும் மாற்றங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாகவே இருக்கும். இதுவரை கிடைக்காத வாய்ப்பாகவே இருக்கும். இடம் மாறுகிறோமோ, வீடு மாறுகிறோமோ என்று யோசிப்பதை தவிர்த்துவிட்டு பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயத்தில் இருக்கும் சூரியஸ்தானம், சூரியன் சந்திரன் சேர்க்கை, அமாவாசை யோகத்தில் மகாலயபட்சத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றுள்ளதால் நீங்கள் உங்கள் அதிகாரியை விட்டோ அல்லது நீங்கள் உங்கள் அதிகாரியை விட்டோ செல்லும் வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், சிறு சிறு விபத்துகள், வயிற்றில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அனந்த சயனன், பத்மநாபன், ரங்கநாதன் எனும் படுத்த நிலையில் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு சென்று தாமரை புஷ்பங்கள், செம்பு பாத்திரம், நெல், கோதுமை, ஒரு துண்டு வெல்லத்தை வைத்து சுவாமிக்கு தட்சணையாக கொடுத்து வழிபடுவது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதாவது ஜோதிடத்தின்படி கிரக இயக்கங்களும் சேர்க்கைகளும் சிறப்பு யோகங்களை உருவாக்குகின்றன. இன்று முதல் சந்திரன், செவ்வாய், குரு ஆகியோர் குபேர யோகத்தை உருவாக்கியுள்ளனர். இதன் காரணமாக பல ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இதில் துலாம் ராசியில் சந்திரன், செவ்வாய் யோகம் ஏற்படும். இந்த ராசிக்காரர்கள் அதிக சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவார்கள். குருவின் அதிர்ஷ்டத்தானத்தின் மீதான கவனம் காரணமாக அவர்களின் வருமானம் அதிகரிக்கப் போகிறது. ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். முதலீடுகள் லாபத்தை ஈட்டும். எதிர்பாராத மூலங்களிலிருந்து பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அடுத்ததாக புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு உகந்த நாளாகும். உங்களின் முடிவு எடுக்கும் திறன் சிறந்து விளங்கும். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் நன்மைகளை பெறலாம். மன நிம்மதி பெருகும். சிறிய பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மேலும் நிதி நிலைமை சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படாது. பணத்தை முதலீடு செய்ய திட்டமிட்டால் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். திடீர் பணவரவு உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும். உங்கள் திறமையால் லாபம் ஈட்டுவீர்கள். கடன் வாங்குவது அல்லது கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்கள் துணைவியுடன் அதிக நேரம் செலவிடுவீர்கள். திருமணமான தம்பதிகள் உறவில் ஒற்றுமையை காண்பீர்கள். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துடன் பங்கேற்பீர்கள்.